பருப்பு சுண்டல் குழம்பு ஈஸியாக டேஸ்ட்டி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் கடுகு பொரிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன், நீளமாக நறுக்கின பெரிய வெங்காயம் ஒன்று, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 தக்காளி போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு 5 நிமிஷம் இதை வேக வைக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் தேங்காய், 10 பூண்டு, 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு 6 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை, காரத்துக்கு ஒரு 7 வரமிளகாய் சேர்த்திக்கலாம். 1/4 கப் பொட்டுக்கடலை சேர்த்தி இதை நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சிக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்திக்கலாம். ஒரு அரை சொம்பு தண்ணி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் லிட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ கடைசியாக வேக வச்ச சுண்டலை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டேஸ்டியான கருப்பு சுண்டல் குழம்பு ரெடி. இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.